ஈகோக்ரிட்டிசம்னாலே இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் human relationship in the literature. How literature has been used with nature. நேச்சருக்கும் லிட்ரேச்சருக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்ம நாவல் பொயட்ரியில் ட்ராமாலாம் படிக்கிறோங்கிறத நம்ம இந்த இதில் ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஈகோக்ரிட்டிசம் அதாவது எக்கலாஜிக்கலாக நம்ம என்ன பண்ணால் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் த்ரூ லிட்ரேச்சர். The origin of the criticism on the first, it is a study of the relationship between literature and the physical environment. Physical environment நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மரம், நேச்சுரல் எலிமெண்ட்ஸு, அந்த ட்ரீஸு, ரிவர், ஸ்கை, பேர்ட்ஸு, மவுண்டன்ஸு, இந்த ஹில்ஸு, வாட்டர், பேர்ட்ஸு, அனிமல்ஸு, இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபிசிக்கல் என்வயான்மெண்ட். இந்த ஃபிசிக்கல் என்வயான்மெண்ட்டுக்கும் லிட்ரேச்சருக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது, ஹவு லிட்ரேச்சர் யூசஸ் நேச்சர் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். ஈகோக்ரிட்டிசம் வந்து க்ரீன் ஸ்டடியோட சிமிலராக இருக்குது. ஸோ போத் ஆர் சிமிலர் டேர்ம்ஸ் யூஸ்டு டு டினோட் கிரிட்டிக்கல் அப்ரோச்சஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரிட்டிக்கல் அப்ரோச் இன் லிட்ரேச்சர். இப்போ ஒரு லிட்ரேச்சரை படிக்கிறோம், ஒரு நாவலை படிக்கிறோன்னா நாவலில் வந்து இந்த ஈக்காலஜி ஆர் ஈகோக்ரிட்டிசம் வந்து அப்ளை பண்ணுறோம். அதற்காக இந்த ஈகோக்ரிட்டிசம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஈகோக்ரிட்டிசம் படித்தா மட்டும்தான் we can apply ecological perspective. இது ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச்சாக தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். It began in the USA in the late 1980s. 1980s தான் வந்து அந்த 1980 வந்து இந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது. இட் ஸ்டார்டட் இந்த USA, அமெரிக்காவில் தான் இது வந்து பயன்பாட்டுக்கு வருது. அண்ட் இந்த யூகே இந்த ஏர்லி 1990s. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆகுது, தென் யூகே அதாவது லண்டனில் வந்து அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் அப்ரோச் வந்து காயின் பண்ணி அது வந்து பயன்பாட்டுக்கு அகடமிக்கலாகவும் இதை வந்து ஒரு கிரிட்டிக் பண்ணுற மாதிரி இந்த ஃபீல்டை வந்து கிரிட்டிக் பண்ணுற மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் அன் எமர்ஜென்ட் மூமெண்ட். இட் இஸ் ஒர்த் ப்ரீஃப்லி செட்டிங் அவுட் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்ட்ரி டு டேட். ஸோ இது வந்து இந்த காலத்து வரைக்கும் இது எமர்ஜென்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குது, வெரி பாப்புலர் மூவ்மெண்ட்டாக இது பேசப்பட்டு வருது. த யூஎஸ்ஏ த ஃபவுண்டர் இஸ் செரில் க்ளாட்ஃபெல்டி. இந்த க்ளாட்ஃபெல்டிங்கிறவர் தான் வந்து யூஎஸ்ஏடைய ஃபவுண்டர். இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கும் போது ஈகோக்ரிட்டிசம்ங்கிற ஃபீல்டை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து செரில் க்ளாட்ஃபெல்டி. இவர் வந்து கோ எடிட்டராக இருந்திருக்காரு பர்டிகுலர் ஜேர்னல். அது என்னதுன்னா இந்த ஈகோக்ரிட்டிசம் ரீடர் லேண்ட்மார்க்ஸ் இன் லிட்ரரி ஈக்காலஜிங்கிற இந்த கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸே உடைய கோ எடிட்டராக இருந்திருக்கார். இவர் யார் கூட வந்து அசோசியேட் பண்ணுறாருனா ஹெரால்டு ஃப்ரோம் அப்படிங்கிற அனதர் கான்ட்ரிபியூட்டர் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈகோக்ரிட்டிசம்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுகிறாங்க. ஸோ ஈகோக்ரிட்டிசம் ரீடர் லேண்ட்மார்க் இன் லிட்ரரி ஈக்காலஜி அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறாங்க. In 1992, she was also the co-founder of ASLI. ASLIங்கிற ஜேர்னலுடைய co-founderஆகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. ASLIயோடைய ஃபுல் ஃபார்ம் தி அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் என்வயான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலுடைய co-ஃபவுண்டராக இவங்க இருக்கிறாங்க 1992. ஸோ இந்த வருஷத்துல இருந்தால் வந்தவங்க தே ஸ்டார்டட் டு ரைட் லிட்ரேச்சர் அண்ட் தி ஃபிசிக்கல் என்வயான்மெண்ட், அதாவது நேச்சரை வந்து ரெண்டையும் ரிலேட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ASLI has its own house journal called ISLI. இது வந்து ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் லிட்ரேச்சர் என்வயான்மெண்ட்டாக இருக்குது, which started in 1993. So American ecocritism was already a growing academic movement. By the early 1990s, began to establish its professional infrastructure of journals and an official corporate body. ஸோ இப்படி ஆஸ்லே வந்து இதுக்குன்னு இந்த என்வயான்மெண்ட் அதாவது லிட்ரேச்சர் அண்ட் நேச்சருக்குன்னு ஒரு ஜேர்னல் ஹவுஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து தான் வந்து 1993 வந்து அமெரிக்கன் ஈகோக்ரிட்டிசம்ங்கிற ஒரு ஃபீல்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக இவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலோட இந்த ஈகோக்ரிட்டிசம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
Ecocriticism in the USA to be the strongest in the universities of the West from the major academic power centers of the East and West coasts. East and West coastsலேருந்து மற்ற இப்போ லண்டன், ஏசியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இந்த ஈகோ கிரிட்டிசம் வந்து யூஎஸ்ஏல வந்து வெரி ஃபேமஸாக இருக்குது. அங்குள்ள யூனிவர்சிட்டிஸில் வந்து இது அகாடமிக் ஸ்டடியாக வந்து இதை ஸ்டடி பண்ணுறாங்க. தென் who traced the termங்கிறத பார்க்கலாம். Ecocriticism as a concept first arose in the late 1970s. 1970 தான் வந்து இது சம்மந்தமாக அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேச்சர் அது வரைக்கும் வந்து நேச்சரை பற்றி லிட்ரேச்சரை வந்து எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காதவங்க 1970 தான் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அட் மீட்டிங்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் அசோசியேஷனுங்கிற அந்த மீட்டிங்கில் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்னென்னா, இட்ஸ் அ பாடி ஹூஸ் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் த லிட்ரேச்சர் ஆஃப் த அமெரிக்கன் வெஸ்ட். அமெரிக்கன் வெஸ்டனுடைய லிட்ரேச்சரை பற்றினா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நேச்சரை பற்றினா அவங்க கன்சர்ன் அங்கே ஆரம்பித்தது. மைக்கேல் பி பிரான்ச் இவர் வந்து ஒரு பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். அந்த பேப்பருக்கான டைட்டில் வந்து வாட் இஸ் ஈகோக்ரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் பேப்பர்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில். அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் வந்து ஹி ட்ரேசஸ் த வேர்டு ஈகோக்ரிட்டிசிசம் அப்படின்னு அந்த வேர்டை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாரு. ஈகோக்ரிட்டிசம்ங்கிற வேர்டை பார்க்குறாரு. எப்படின்னா இந்த இட்ஸ் பேக் டு வில்லியம் ரிக்கெட்ஸ். இந்த வில்லியம் ரிக்கெட்ஸ் தான் வந்து ஈகோக்ரிட்டிசம் வந்து காயின் பண்ணார். ஸோ இவர் மூலமாக தான் இந்த மைக்கேல் பி பிரான்ச் வந்து இதை பார்க்குறாரு. இந்த வில்லியம் ரிக்கெட் வந்து 1978 தான் லிட்ரேச்சர் அண்ட் இக்காலஜி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஈகோக்ரிட்டிசம்ங்கிற அந்த எஸ்ஸையை வந்து படிக்கிறார். இந்த வில்லியம் ரிக்கெட்டோடைய இதை படித்ததுக்கப்புறம் தான் வந்து இவர் மூலமாக கொஞ்சம் பாப்புலர் ஆகுது. ஹூ யூஸ்டு த டேர்ம் ஃபஸ்ட்டு? ஓகே, வில்லியம் ரிக்கெட் வந்து காயின் பண்ணியிருந்தாலும் இதை ஃபஸ்ட் டைமில் லிட்ரேச்சரில் ஆஃபீஸில் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் ஆஸ் அ டேர்ம் இன் லிட்டரி கிரிட்டிசம். இப்போ லிட்டரி கிரிட்டிசம் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ லிட்டரி கிரிட்டிசம்குள்ளே ஈகோ கிரிட்டிசம் யார் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, கால் க்ரோபர் அப்படிங்கிற ஒரு யூஎஸ் ஈகோ கிரிட்டிக். இவர் நேச்சர் லவ்வர். பேசிக்கலி இவர் வந்து இந்த லிட்டர் கிரிட்டிசம்களை ஈகோ கிரிட்டிசமும் அப்ளை பண்ணலாம். இதுவும் ஒரு அப்ரோச்சாக நம்ம லிட்ரேச்சரில் யூஸ் பண்ணணுங்கிறத வந்து இதை வந்து எம்ஃபசிஸ் பண்ணவரே வந்து கால் க்ரோபர் தான். இஸ் ஆர்டிக்கிள் ஹோம் அட் கிராஸ்மியர் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் எழுதுகிறாரு. அது என்னென்னா இக்காலஜிக்கல் ஹோலினஸ். இக்காலஜிக்கலை ஹோலினஸாக பார்க்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிளை வந்து எழுதுகிறார். ஏன்னா இக்காலஜிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, ரொம்ப ஒரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி ஒரு ரொமான்டிக் ரைட்டர் மாதிரி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. Both terms, ecocriticism and ecological, makes dormant in the critical vocabulary until the 1989. 1989 வரைக்கும் வந்து இந்த டேர்ம் வந்து அவங்களுக்குள்ள சில கன்ஃபியூஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. ஈகோக்ரிட்டிசம்னு கூப்பிடலாமா, ஈக்காலஜிக்கலான்னு கூப்பிடலாமான்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆனது இந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போது அவருக்கு. செரில் குளோட்ஃபெல்டி வந்து மறுபடியும் என்ன பண்ணார், ரிவைவ்டு த டேர்ம் ஈகோக்ரிட்டிசம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தான் வந்து செரில் குளோட்ஃபெல்டி என்ன பண்ணார்னா ஈகோக்ரிட்டிசம்ங்கிற வேர்டை பற்றி நான் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ஈகோக்ரிட்டிசம் ஈக்காலஜிக்குள்ள. அதுக்குள்ளே இது வந்து அதனுடைய கோல் வந்து கரெக்டாக இருக்குதா, இதோட பர்பஸ் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறார். பட் urged its adoption to refuse to the diffuse critical field that was previously known as the study of nature writing. இப்போ வந்து இந்த செரில் வந்து ஈகோக்ரிட்டிசம் ஸ்டடி பண்ணும்போது அது மூலமாக அவருக்கு என்ன ஒரு உண்மையை கண்டுபிடிச்சார்னா, இந்த ஈகோக்ரிட்டிசம்ங்கிற வேர்டு தான் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் யூஸ்ட் ஆஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் ரைட்டிங். அப்போ ஈகோக்ரிட்டிசம் நத்திங் பட் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் நேச்சர். அதை தான் வந்து ஒன்ஸ் ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஸ்டடி ஆஃப் நேச்சர் ரைட்டிங்னு இருந்திருக்குது. அதை நம்ம இப்போ என்ன பண்ணால் ஈகோக்ரிட்டிசம் நம்ம அழைக்கலாம் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணார். Ecocriticism now exists in the USA, takes its literal bearings from three major 19th century American writers. 19th century உள்ள 3 அமெரிக்க ரைட்டர்ஸ் தான் வந்து இதற்கெல்லாம் மூல காரணம். ஒரு ஆரிஜின் இருக்குன்னா இவங்க தான் அந்த 3 பேர். அவங்க தான் இந்த ஈகோக்ரிட்டிசம் நேச்சர் ஸ்டடி ஆஃப் நேச்சரை பற்றின ஒரு ரூட் வந்து அவங்க தான் கொடுத்தாங்கன்னு அங்கே கண்டுபிடிக்கிறாங்க.
It celebrates nature, life force and the wilderness as manifested in America. அமெரிக்காவில் நேச்சர் லவ்வராகவும் நேச்சர் லிட்ரேச்சரில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க ஒர்க்கில் வந்து கொடுத்தாங்க. யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எமர்சன், மார்கரெட் ஃபுல்லர் அண்ட் ஹென்ரி டேவிட் தோரோ. இந்த 3 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக லிட்ரேச்சரில் வந்து நேச்சர் லிட்ரேச்சருங்கிற ஒரு விதையை தூவுறாங்க அவங்க எழுதின ஒர்க்ஸில். All 3 were members of the group of New England writers. நியூ இங்கிலாந்து ரைட்டர்ஸ்கிற ஒரு குரூப்புக்கு வந்து இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மெம்பர்ஸாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு எஸ்ஏயிஸ்டாகவும் ஃபிலாசபர்ஸாக இருந்தாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து தான் வந்து டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. டிரான்சென்டென்டலிஸ்ட் இவங்க வந்து நேச்சரை வந்து ஒரு ஃபிலாசாபிக்கலாக பார்க்குறது அப்படிங்க வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மூமெண்ட் பேர் டிரான்சென்டென்டலிஸ்ட். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு லிட்ரரி மூவ்மெண்ட் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு அகாடமிக்கலாகவும் இந்த லிட்ரேச்சர் சம்மந்தமாக ஒரு படிக்கக்கூடியது, அதுவும் வந்து நேச்சரை படிக்கக்கூடியதுக்கான ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து டிரான்சென்டென்டலிஸ்ட் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டு அச்சீவ் கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் யூரோப் மாடல்ஸ். யூரோப்பு அந்த காலத்தில் வந்து லண்டனில் நிறைய கிரிட்டிக்கல் அப்ரோச்சஸ் இருந்தாலும் இந்த அப்ரோச், அதாவது இந்த ஈகோக்ரிட்டிசம், இந்த டிரான்சென்டலிஸ்ட் அப்ரோச் தான் வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கணுங்கிறத அவங்க எய்ம். எமர்சன் ஃபர்ஸ்ட் புக் வந்து நேச்சர். இந்த நேச்சர் வந்து 1836 ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் அவர் வந்து செலக்டட் எஸ்ஐஸ் அப்படிங்கிற ஒர்க்கும் எழுதியிருக்காரு. இந்த 2 ஒர்க்குமே வந்து நேச்சுரல் வேர்ல்டை பற்றினது. நேச்சர் அண்டு செலக்டட் எஸ்ஐஸோடைய இதோடைய கான்செப்டோட தீம் வந்து ஒன்லி நேச்சர் தான். ஸோ இப்படி 1836 வந்து நேச்சரை பற்றி அவங்க எழுத ஆரம்பிக்கிறாரு எமர்சன். அண்டு அந்த 3 பேரில் இன்னொருத்தர் இருக்கிறாரு ஃபுல்லர். இவருடைய ஃபஸ்ட்டு புக் வந்து சம்மர் ஆன் த லேக்ஸ் டியூரிங் 1843. ஸோ டைட்டிலே நமக்கு தெரியுது இவர் நேச்சரை பற்றி அவங்க எம்ஃபசிஸ் பண்ணுறாங்கட்டு. இவருடைய பவர்ஃபுல் ஜேர்னலாக வந்து இது அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் இவர் வந்து என்கவுண்டர் வித் அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப் அட் லார்ஜ் ஆஃப்டர் பீரியட் ஆஸ் த ஃபஸ்ட்டு உமன் ஸ்டூடெண்ட் அட் ஹார்வர்ட். ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஜேர்னலுக்கு வந்து அவங்க எழுதுனதுக்கப்புறம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு உமன் ஸ்டூடெண்ட்டாக அவங்க இருந்தாங்க. இவங்களை பற்றின பர்சனல் லைஃப் பார்க்கும்போது இப்படி இருக்குது. தோரோவுடைய வால்டன் இட்ஸ் அக்கவுண்ட் ஆஃப் இஸ் 2 years stay. அப்புறம் அனதர் மெம்பர் இவர் தோரோ. இவர் வந்து வால்டன்கிற ஒர்க்கை எழுதுகிறாங்க. இது எங்கே எழுதுகிறாருன்னா 2 வருஷம் வந்து அந்த 1845 அந்த வருஷத்தில் வால்டன்கிற ஒரு பாண்ட் இருக்குது. அவரோட கரையில் உட்காந்துக்கிட்டு 2 வருஷம் கழிக்கிற நேச்சுரலாக இயற்கையாகவே வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கே வீடு எல்லாமே இயற்கையாக அவரே செட்டப் பண்ணி இந்த சிட்டி லைஃப்லேருந்து செப்பரேட் ஆகி நேச்சர் கூட வாழ்கிறாரு ஃபார் 2 years. அந்த இடத்துல உட்காந்து எழுதுனதுக்கு பேர் தான் வந்து அந்த ஒர்க் பேர் வால்டன் அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆனது. கப்புள் ஆஃப் மைல்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் டவுன் ஆஃப் கான்கர்டுங்கிற அவர் ஹோம் டவுன்லேருந்து 2 மைல் தூரத்தில் இருக்கிற வால்டன் பாண்டில் அந்த கரை மேலே உட்காந்துட்டு 2 வருஷம் ஸ்டே பண்ணியிருக்கிறார் மேசாச்சுசெட்ஸில் அமெரிக்காவில். இட் இஸ் த கிளாசிக் அக்கௌண்ட்டாக ட்ராப்பிங் அவுட் ஆஃப் மாடர்ன் லைஃப்பெல்லாம் உதறி தள்ளிட்டு எப்படி நேச்சுரலாக வாழணுங்கிறத லிட்ரேச்சரில் வந்து இன்சர்ட் பண்ணதே வந்து தோரோ தான். அண்ட் சீக்கிங் டு ரெனியூ த செல்ஃப் பை அ ரிட்டர்ன் டு நேச்சர். எல்லாருமே நேச்சருக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை லிட்ரேச்சரில் வந்து லிட்ரேச்சர் மூலமாக கொண்டு வந்தார் இந்த தோரோ. திஸ் இஸ் த புக் விச் ஹாஸ் ஆல்வேஸ் எக்ஸெப்டட் அ ஸ்ட்ராங் எஃபெக்ட் ஆன் த ஆட்டிடியூட் ஆஃப் இட்ஸ் ரீடருடைய கான்செப்டையே அவர் சேஞ்ச் பண்ணிட்டார். நேச்சரோட தாக்கம் எப்படி, நேச்சர் லைஃப்பில் எப்படி தாக்கம் ஏற்படுத்துங்கிற கம்ப்ளீட்டாக வந்து ரீடருடைய டேஸ்ட்டையே அவர் மாற்றிட்டார். These 3 books can be seen as the foundational works of American eco-centered writing. ஸோ இந்த புத்தகங்கள் தான் வந்து ஈகோக்ரிட்டிசம்கான ஒரு ரூட் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் யூகே கால்டு த ஈகோக்ரிட்டிசம் அஸ் அ கிரீன் ஸ்டடீஸ் வந்து யூகே வந்து அவங்க கூப்பிட்றாங்க. எதனா ஈகோக்ரிட்டிசம் வந்து கிரீன் ஸ்டடீஸ். The UK called the Ecocriticism as a green studies takes its bearing from the British Romanticism of the 1790s and the American Transcendentalism of the 1840s.
1840 வந்து டிரான்சென்டலிஸ்ட் ஃபாலோ பண்ணி அமெரிக்காவில் ஈகோக்ரிட்டிசம் ஃபேமஸ் ஆனது. ஆனால் யூகேல வந்து ரொமான்டிசிசம் படித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த க்ரீன் ஸ்டடீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. The founding figure in the UK is the critic Jonathan Bate. Jonathan Bate தான் வந்து இந்த யூகேல உள்ள க்ரீன் ஸ்டடீஸ், அதாவது ஈகோக்ரிட்டிசம் சொல்கிறக்கூடிய க்ரீன் ஸ்டடீஸ்க்கு வந்து ஃபவுண்டராக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ரொமான்டிக் ஈக்காலஜி, வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் என்வைரான்மெண்டல் ஸ்டடீஸுங்கிற ஆத்தர் அந்த புத்தகத்தை எழுதிக்கார். இதில் என்ன தெரியுதா, வேர்ட்ஸ்வொர்த் தான் வந்து இதற்கெல்லாம் காரணம். வேர்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் படித்ததுக்கப்புறம் தான் யூகேல வந்து க்ரீன் ஸ்டடீஸ் வந்து பாப்புலர் ஆகுது. பிரிட்டிஷ் ஈகோக்ரிட்டிக்ஸ் ஆல்சோ மேக் த பாயிண்ட் தட் மெனி ஆஃப் their concerns are evident before the term ecocriticism existed in Raymond Williams' book The Country and the City. கண்ட்ரி அண்ட் த சிட்டி ஒர்க்லே வந்து ரேமண்ட் வில்லியம்ஸ் வந்து ஈகோக்ரிட்டிசம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் பிரிட்டிஷ் ஈகோக்ரிட்டிஸ் வந்து இதை பற்றின நிறைய எவிடன்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேமண்ட் வில்லியம்ஸோடைய த கண்ட்ரி அண்ட் த சிட்டி. தென் அகாடமிக் இன்ஸ்டியூட் இன் யூகே ஃபார் க்ரீன் ஸ்டடீஸ். இந்த க்ரீன் ஸ்டடீஸை எப்படி அகாடமிக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க லண்டன்ல பார்க்கலாம். தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோக்ரிட்டிசம் இந்த யூகே இஸ் லெஸ் டெவலப்டு தேன் இந்த யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது ஈகோக்ரிட்டிசம்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப குறைவு தான். தென் but the provision of relevant course options or undergraduate degree programs is becoming more widespread. ஆனால் அண்டர்கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஈகோக்ரிட்டிசம்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே உள்ள நியூ யூனிவர்சிட்டிஸ், காலேஜ், ஹையர் எஜுகேஷனில் வந்து இட் இஸ் ஸ்டடிட் ஆஸ் அ அண்டர் கிராஜுவேட். மோஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவ் பிரிட்டிஷ் ப்ராப்பனன்ஸ் ஆஃப் ஈகோக்ரிட்டிசம் வாஸ் பேஸ்ட் அட் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த லாரன்ஸ் கப் அட் மான்செஸ்டர் மெட்ரோபாலிட்டன்கிற இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அங்கே ஆக்டிவாக இந்த ஃபீல்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கிறது தெரியுது. ரிச்சர்ட் கரிட்ஜ் அண்ட் தென் கிரெக் கேரட் இவங்கெல்லாம் வந்து பேத்ஸ்பா யூனிவர்சிட்டி காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க. தென் டெரி கிஃபோர்ட் அட் த ஃபார்மர் பிரிட்டன் ஹால் காலேஜ், நோ பார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ். ஸோ இப்படி வந்து யூகேல வந்து இந்த ஈகோக்ரிட்டிசம் வந்து அகாடமிக்கில் அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. The definitive UK collection of essays is Lawrence Cup, The Green Studies Reader, from Romanticism to Ecocriticism. So UKல உள்ள collection of essays வந்து having equivalent status in the UK to that of Glotfelty and Yoman in the USA. யூஎஸ்ஏல உள்ள கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பிரிட்டனில் உள்ள கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவலண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லொரென்ஸ் கோப் அவருடைய த க்ரீன் ஸ்டடீஸ் ரீடருங்கிற அந்த ஒர்க்கை வந்து அப்படியே என்ன ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. What are the books available in the USA which is concerning the ecocriticism is equivalent to the concerns of the UK contributors over the green studiesங்கிறத வந்து அவங்க லேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. தென் பிரிட்டிஷ் கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் அண்ட் அமெரிக்கன் நியூ ஹிஸ்டாரிசம் எப்படி வந்து திட்டத்தில் ஒன்று இருக்கும். பிரிட்டனில் வந்து கல்ச்சுரல் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க, ஆனால் அமெரிக்காவில் வந்து அதே வந்து நியூ ஹிஸ்டாரிசம்னு கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் வந்து லண்டனில் க்ரீன் ஸ்டடீஸு, அமெரிக்காவில் ஈகோக்ரிட்டிசிசம். ஸோ பிரிட்டிஷ் கல்ச்சர் மெட்டீரியலிசம் அண்ட் அமெரிக்கன் நியூ ஹிஸ்டாரிசம் are linked in their approaches and aims but differ in emphasis and ancestry. American term is ecocriticism, whereas green studies is frequently used in the UK, and there is perhaps a tendency for the American writing to be celebratory in tone, whereas the British variant tends to warn us of environmental threats emanating from government, industrial, commercial and neo-colonial forces. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவில் வந்து ஈகோக்ரிட்டிசமுக்கு எந்த ஒரு பாதிப்பு கிடையாது, ஆனால் யூகேல மட்டும் கொஞ்சம் த்ரெட்டனிங் இருக்குது. என்விரான்மெண்டல் த்ரெட்டனிங் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரி, கமர்ஷியல் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து தெர் இஸ் அ டேஞ்சர் டு த நேச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பெட்ஸுடைய ரீசெண்ட் புக் த சாங் ஆஃப் த எர்த் அது என்ன சொல்லுதுன்னா, கலோனியலிசம் அண்ட் டீஃபாரஸ்டேஷன் ஹேவ் ஃப்ரீக்வென்ட்லி கான் டுகெதர். அந்த சாங்ஸ் ஆஃப் த எர்த்துங்கிற ஒர்க்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா,
கலோனியலிசம் அண்ட் டீஃபாரஸ்டேஷனுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகுதுன்னா இந்த டியூ டு த நேச்சர், டியூ டு த கன்சர்ன் ஓவர் த நேச்சர், இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈகோ கிரிட்டிசிசமுடைய டீட்டெயில்டு ஸ்டடியை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.